Hello students, good morning. Previous class first two topic revision பார்த்தோம். இந்த class revision partல third and fourth unit பார்க்கலாம். Unit 3 patterns, Unit 4 measurements. First topic patterns நம்ம revision பார்க்கலாம். பாருங்க patterns டவுன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது patterns எப்படி ஃபார்ம் ஆகுது கொடுத்துருக்காங்க. A pattern is formed when objects, events and numbers are repeated uniformly in a specific way. பாருங்க மேலே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன சொன்னோம், பேட்டர்ன்ஸ் சொன்னோம் சரிங்களா. ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் த்ரீயுமே எப்படி இருக்குமா, ரிப்பீட்டட் யூனிஃபார்ம்லி இன் எ ஸ்பெசிஃபிக் வே. இது என்ன பண்ணும், பேட்டர்னை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் சரிங்களா. அடுத்து பேட்டர்ன் இன் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். பேட்டர்ன்ஸ் எப்படி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கும் அப்படின்னா அதில் டூ டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ் அப்படி பார்க்கலாம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ். எத்தனை டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கான், டூ டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ். க்ரோயிங் பேட்டர்ன்ஸ், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். டூ டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் என்னது, க்ரோயிங் பேட்டர்ன்ஸ், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். க்ரோயிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாமா. இஃப் சம் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இன்க்ரீஸ் or grow with straight lines and geometrical forms, they are called growing patterns. அதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குமா, இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இல்லைன்னா க்ரோ சொல்லுவோம் இல்லையா, அது வளரதுன்னு கூட தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன சொல்லுவாங்க, வித் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ், they are called growing patterns. ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். க்ரோயிங் பேட்டர்ன்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னது, ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி இருக்குது. அடுத்து ஏதாவது இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 1 இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3. என்ன ஆகிட்டு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அல்லது க்ரோன்னு சொல்லுவோம் சரிங்களா. இன்க்ரீஸ் ஆர் க்ரோ. செகண்ட் பார்ட்டு பாருங்கள், பிக்சர்ஸ் பாருங்கள், டைமண்ட் பிக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. செகண்ட் ஒன்ல 2 ட்ரையாங்கிள், தேர்ட் ஒன்ல 3 ட்ரையாங்கிள். இப்படி இருக்குது, ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. அந்த 2 பிக்சர்ஸ்லையும் பாருங்கள் the shapes இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதாவது க்ரோ ஆர் க்ரோன்னு கூட சொல்லலாம். இது என்னது, க்ரோயிங் பேட்டர்ன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். இதே போல் தான் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும், க்ரோ, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் சம் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ரிப்பீட் வித் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். அது முன்னாடி என்ன சொன்னோம், க்ரோயிங் பேட்டர்னில் இன்க்ரீஸ் ஆர் க்ரோன்னு சொன்னோமா. ஆனால் இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குமா, இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட் வித் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், they are called repeated patterns. டவுனில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்கொயர். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள். திரும்ப பாருங்கள், அதே ரிப்பீட்டடாக வருது பாருங்கள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள். இதே போல் என்ன இருக்குது, இந்த மூணுமே எப்படி இருக்குது, ஷேப்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது சரிங்களா. ஷேப்ஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா என்ன பேட்டர்ன்ஸ் அது அப்படின்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன். ஷேப்ஸாக இருந்தாலும் சரி, நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம், அதை ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். அடுத்து பாருங்கள், பேட்டர்ன்ஸுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், அதுலேயே சிமெட்ரின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு சப் டாபிக் சிமெட்ரின்னு பார்த்தோம். சிமெட்ரி அப்படின்னு என்னென்னு சொன்னோம் அப்படின்னா, எந்த சேஃபாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம 2 பார்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா பார்ட்டோ வெயிட் பண்ணும்போது அந்த 2 பார்ட் எப்படி இருக்கணுமா, சேமாக இருக்கணும். அப்படி இருக்கிற எல்லா பிக்சர்ஸும் என்ன சொல்லுவோம், சிமெட்ரி பிக்சர்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து இந்த சேஃப் எப்படி இருக்குது, 2ஆக கட் பண்ணியிருக்காங்களே. அங்கே ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டு 2ஆக கட் பண்ணியிருக்காங்க இல்லையா. எப்படி இருக்குது, 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா. இது என்னது, சிமெட்ரி உடைய ஒரு ஷேப். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பார்ட்டுமே ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பட்டர்ஃப்ளை பார்த்திங்களா, பட்டர்ஃப்ளை. அடுத்து பெக். இதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக 2 பார்ட்டாக டிவைட் பண்ணும்போது இந்த 2 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு என்ன பிக்சர்ஸ் இருக்குது, சிமெட்ரி உடைய பிக்சர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் சிமெட்ரி. லைன் ஆஃப் சிமெட்ரி மீன்ஸ் the line which divides the figure into two
exact half is called the line of symmetry. நம்ம ஒரு பிக்சரில் ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அந்த டூ சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த டூ சைட்ஸ் சேமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், அது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ டவுனில் பாருங்கள் என்ன பிக்சர் அது, ரெக்டாங்கிள் பிக்சர்ஸ் தானே. ரெக்டாங்கிள் பிக்சர்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எத்தனை லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 லைன் போட்டிருக்காங்களா. அந்த 2 லைன் கட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சைட்ஸும் எப்படி இருக்குது, 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, 1 2. எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, 2 ரெக்டாங்கிள் 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் ஒரு டைப் சொல்லலாமா, the line which divides the figure into 2 exact halves is called line of symmetry. லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா 2 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பிக்சர்ஸ்க்கு அது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. சரிங்களா. அப்போ ரெக்டாங்கிளுக்கு 2 லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பாருங்க, சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ். இப்போ சேப்ஸ் பார்த்தோம் இல்லையா, லைன் ஆஃப் சிமெட்ரியில் சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ் சேப் பார்த்தோம். இப்போ பாருங்க லெட்டர்ஸ் பார்க்கலாம். சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ் A to Z 26 லெட்டர்ஸ் இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது தானே. அந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் எது சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒன் டைம் ரிவிஷன் பண்ணலாம். சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ் என்னென்னது, A B C D E H I K M O P U V W X Y. இந்த லெட்டர்ஸ் என்ன லெட்டர்ஸு, சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ். ரெண்டு டைப் சொல்லலாமா. யூனிட் மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸில் என்ன பார்த்தோம், லென்த் பார்த்தோம். மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்து. மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்தில் லென்த்துக்கு 2 யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்ன யூனிட்ஸு, நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்னது, ஃபிங்கர் வித், ஹேண்ட் ஸ்பேன், கியூபிட், பேஸ், ஃபுட் ஸ்பேன். ஃபிங்கர் வித், ஹேண்ட் ஸ்பேன், கியூபிட், பேஸ், ஃபுட் ஸ்பேன். இது எல்லாமே நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸில் எப்படி இருக்கும், வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எப்படி இருக்குமா, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேரியஸ் ஆகும்னு சொன்னோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்னது, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எல்லாமே மீட்டர். அதாவது ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் யூனிட் ஆஃப் லென்த் என்னது, மீட்டர். மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலர் யூனிட். அதாவது நம்ம பென்சிலோட ஷார்ப் பண்ணுறோம் இல்லையா, அந்த பகுதி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மில்லிமீட்டர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா. நம்ம ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லைன், சின்ன சின்ன லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன சொல்லுவோம், மில்லிமீட்டர். நம்ம சின்ன ஸ்கேல் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கேல் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், 15 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா. அந்த ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் ரைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, என்ன கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்களா. நெக்ஸ்ட்டு மீட்டர், கிலோமீட்டர். கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பிக்கர் யூனிட், அதாவது ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கிலோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், மெஷர்மெண்ட் ரிமைன்ஸ் த சேம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேரியஸே இருக்காது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தான் நம்ம இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லலாமா, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். சொன்னோம் இல்லையா. மில்லிமீட்டர், ஹவு டு ரைட், இதெல்லாம் நம்ம எப்படி ரைட் பண்ணலாம். இப்படி மில்லிமீட்டர் ஃபுல்லாக ரைட் பண்ணுவோம் இல்லை, எனக்கு பாருங்கள் ரைட் பண்ணியிருக்காங்க. மில்லிமீட்டர் அப்படிங்கிறத ஸ்மால் லெட்டரில் mm, சென்டிமீட்டர் cm, மீட்டர் m, கிலோமீட்டர் km. இது இந்த மீட்டர்ஸை எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர்ஸை நம்ம ரைட் பண்ணணும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்னது, ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லென்த். மில்லிமீட்டர் ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லென்த். கிலோமீட்டர் இஸ் த பிக்கர் யூனிட் ஆஃப் லென்த். ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் உள்ளது எல்லாமே கிலோமீட்டர் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அடுத்து டவுனில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் லென்த். மீட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யூனிட் ஆஃப் லென்த்து. மில்லிமீட்டர் ஸ்மாலர் யூனிட் ஆஃப் லென்த்து, கிலோமீட்டர் பிக்கர் யூனிட் ஆஃப் லென்த்து. நெக்ஸ்ட் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர்.
1 kilometer 1000 meter. 1 kilometer 1000 meter. இது ஃபுல்லாக மெமரி பண்ணி வச்சுக்கணும், நல்லா ரீகால் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் இந்த வச்சு தான் நிறைய கன்வெர்ட் சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். 1 meter equal to 100 centimeter. 1 kilometer equal to 1000 meter. சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்வெர்ட் மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்புறம் நம்ம ரீட் பண்ணோம் இல்லையா, அதாவது 1 meter equal to ரீட் பண்ணோம். 1 meter equal to 100 centimeter ரீட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு சம் போட சொல்லியிருக்காங்க பாருங்க. கன்வெர்ட் மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். என்ன கொஸ்டின் அது? 8 மீட்டர். இப்போ 8 மீட்டராக வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். 8 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். 1 meter equal to 100 centimeter. அப்போ 8 meter equal to 8 into 100 centimeter. இப்போ 1 meter அப்படிங்கிறது 100 centimeter. அப்போ 8 meter அப்படிங்கிறது 8 into 100 centimeter. அப்போ 8ஐயும் நம்ம 100ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன சிம்பிள்? மல்டிப்ளை சிம்பிள். ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா மல்டிப்ளை டேபிள்ஸ்லாம், அது பிறகு இது வந்து மல்டிப்ளை சிம்பிள். இப்போ 8 into 100 நமக்கு 1 டேபிள் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இப்போ 8 ones are என்னது? 8 ones are 8. ரைட் பண்ணிட்டீங்களா? 8 ones are 8. 8 ones are 8 ரைட் பண்ணிவிட்டு அதோட எத்தனை ஜீரோ இருக்குது? 2 0 ஆட் பண்ணிக்கிங்க. 8 ones are 8. இப்போ 2 0 ஆட் பண்ண என்ன வரும்? 800 சென்டிமீட்டர். 8 meter equal to 800 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் டைம் சொல்லலாமா? 1 meter equal to 100 centimeter. 8 meter equal to 8 into 100 centimeter. இப்போ 8 into 100 800 centimeter. இப்போ 8 meter equal to 800 centimeter. சரிங்களா? நல்லா சம்ஸ் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். சம்ஸ் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர். நம்ம கிலோமீட்டரை மீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம மாதிரி பண்ணி வச்சுக்கணும். 1 kilometer equal to 1000 meter. பார்த்தோம் இல்லையா? 40 கிலோமீட்டர். இப்போ 40 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்து மீட்டரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம மாதிரி பண்ணி வச்சுக்கணும். 1 kilometer equal to 1000 meter. 1 kilometer equal to 1000 meter. கொஸ்டின் என்னது? 40 கிலோமீட்டர். 40 into 1000 மீட்டர். என்னது? 40 into 1000 மீட்டர். இப்போ 4 ones are என்னது? 4. 4 ones are 4 ரைட் பண்ணிட்டாங்களா? 4 ones are 4. இத்தனை ஜீரோ இருக்குது? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4. இப்போ 4 ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். வேணா ஆன்சர் வந்து 40. 4 போட்டு 4 0 போட்டால் 40,000 மீட்டர். 40,000 மீட்டர். 40 kilometer equal to 40,000 மீட்டர். ரெண்டு டைம் சொல்லலாமா? 1 kilometer equal to 1000 மீட்டர். 40 kilometer equal to 40 into 1000 மீட்டர். 40 into 1000 40,000 மீட்டர். 40 kilometer equal to 40,000 மீட்டர். என்ன பண்ணோம்? இப்போ நம்ம ரீகால் பண்ணோம் இல்லையா, இது எல்லாமே நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.